Chai with Chitra. இன்றைக்கி இப்போ பல டேரக்டருடைய டைரக்ஷன் நடிச்சிட்டிங்க. இவ்வளோ டேரக்டருடைய டைரக்ஷன் நடித்ததுக்கு பின்னால் பாலா டைரக்ஷன் நடித்ததை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுது? சார் அவர் தான் சார் யூனிவர்சிட்டி. இந்த அளவுக்கு சுரேஷா ஒரு நல்ல நடிகன்னு பேர் எடுக்கிறதுக்கு காரணமே பாலா சார். சுரேஷ் கொடுத்தா என்ன ரோல் வேணால் நடிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து பாலா சார். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுவார்ல, அவரை என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும் சார். ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்னா அவர் தான். அவர் மட்டும் சார் இன்றைக்கி ஒரு பேய் படம் எடுக்கட்டும், 2-3 கதை வச்சுருக்காரு. அப்படியா? அவர் மட்டும் எடுத்தாருன்னா வேற லெவலில் இருக்கும். சரி, நான் ஒரு நடிகனாக பாலா சாருக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை சார், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அவர் ஒரு பேட்டர்ன் ஆஃப் டெலிவரி நம்மளுக்கு கொடுப்பார். உள்ள அந்த ஆத்மா ஏற்றி விடுற மாதிரி அவர் ஒரு ஆத்மாவை ஏற்றி விட்டுருவார். எங்கே சார் எந்த படத்தை நடிக்கும் போது அவர் ஞாபகம் வந்துடும். விசித்திரன்லாம் நடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சார் விசித்திரனுக்கு 75 அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் நான். விசித்திரன் நடித்து முடிச்சுட்டு அந்த படம்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இங்கே வாடான்னு சொல்லி அவர் தான் எனக்கு 5 நாள் டப்பிங் பண்ணோம் அந்த படத்துக்கு. 5 நாள் டப்பிங். காலைல 7 மணிக்கு வந்துடுவார் சார். அவரா? ஆமாம். 7 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் பாலான்னு உட்காருவார் டப்பிங்கில். என் கூடயே உட்காந்து அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை சார் அந்த படம் ஃபுல்லாகவே. அந்த டீட்டெயிலிங் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவரே கூட உட்காந்து 3 நாள் டப்பிங்கை திருப்பி ரிவைஸ் எடுத்தார். திருப்பி அது இல்லைடா வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம திருப்பி எடுப்போம்டா அப்படின்னு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அந்த படம். அப்போ தான் அவர் நம்ம மேலே அந்த காட்டுற அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் சூர்யாட்டையும் காட்டுவார், இதுதான் விக்ரம் அவர்கிட்டையும் காட்டுவார். அவர் நினச்சிப்பார், இது என்னோட பொருள், இது என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி அந்த உரிமை வர்றதுனால சில விஷயங்கள் நடக்கும். பட் அந்த உரிமையை அவர் எடுத்து அவர் கூட வந்து நம்ம கிளே மாதிரி கையில் கொடுத்துட்டு அவர் உருவாக்கி ஒன்று கொடுப்பார் சார். நீங்கள் ஒரு பேட்டையில் சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு நடிகிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு. மாடுலேஷனாக எம்ஆர் ராதா சார்ட்டேருந்து எடுத்துக்கிட்டேன் சார். ஒரு நடிகனாக எப்படி மாடுலேஷன் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவர்கிட்டருந்து எடுத்தது. ரஜினி சார்ட்டேருந்து எடுத்தது. ரஜினி சாரோட உண்மையான ஆக்டிங்லாம் இந்த 2K கிட்ஸ் பார்க்கலன்னு நினைக்கல. அவரோட தப்பு தாளங்கள்லாம் பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். கமல் சார்ட்டேருந்து, மோகன்லால் சார்ட்டேருந்து. அவர் மோகன்லால் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம், சேர்ந்து ஜிம் பண்ணுவோம் இப்போது. அவர்கிட்டருந்து எடுத்தது. கார்த்திக் சார்ட்டேருந்து எடுத்தது. கார்த்திக் நவரச நாயகன் சார். அவரும் அப்படி தான் அவ்வளோ பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். பேசும்போது எப்படி அந்த நம்ம அந்த ஸ்டைலில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட எமோஷ்னல் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சொல்லும்போது அந்த பேசுகிற விதமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம அந்த அவங்களோட பெஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டெலிவரி பண்ணும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜை டெலிவரி பண்ணும்போது நல்லா. விஜய் சேதுபதி பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சார் சேது வந்து மெனக்கெடுவாப்புல. ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். ரொம்ப மெச்சூர்டு, ரொம்ப அழகான ஒரு ஆர்டிஸ்ட் சார். அது அமையணும் சார், ஒரு நடிகனுக்கு வந்து அமையணும். சுரேஷை வச்சு இப்படிலாம் படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டைரக்டருக்கு தோணணும். சுரேஷா வில்லன் அப்படின்னு மட்டும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் டேரக்டர்கிட்ட. வந்து வர்றாங்க, கதை சொல்கிறாங்க. இன்றைக்கி காலைல கூட ஒரு கதை கேட்டு தான் வந்தேன். பட் அந்த நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது சார். சும்மா ஏனோ தானோன்னு படம் பண்ண முடியாது. பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு வந்து 10 படம் நடித்தா கூட பரவாயில்ல சார். ஆனால் ரொம்ப இந்த பாண்டியராஜ் சார் படம் பண்ணல, ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு நல்ல கேரக்டர், நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட், அதில் உட்காரும். நம்ம அப்படி தான் படம் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளே டைரக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக நம்ம நடிக்கிறதுக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. டிக்கெட்டு 150 ரூபா, இன்றைக்கி 200 ரூபா, 250. வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்தால் 600, 1000 ரூபா. அவன் எதிர்பார்க்குற விஷயத்த வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஏமாந்து ஆதங்கத்தில் கத்திட்டு போகிறாங்களே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான படம் கொடுப்போம் அப்படிங்கிறது. சினிமா உலகத்தில் யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் சுரேஷுக்கு? எல்லாரும் தானே. சினிமாவில் எல்லாத்தையும் பார்த்தேன், டாப் டு பாட்டம். ஆனால் என்ன பியூட்டினா சார், நம்ம 2009-10 பார்த்த சின்ன டேரக்டர்லாம் இன்றைக்கி டாப் டேரக்டர். நான் பார்த்த டேரக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி டாப் டேரக்டர்ஸ்.
அப்போ இன்றைக்கி போய் அவங்க முன்னாடி நிற்கணுமா அந்த டேரக்டர் முன்னாடிங்கிறது தான் நம்மளை ஒரு பாயிண்டில் பார்த்துருப்பாங்களா சார். கரெக்ட். சுரேஷ் வந்து பார்த்தா போதும், அந்த படம் ரிலீஸ் பண்ணால் போதும்னு சொன்ன டேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி டாப் டேரக்டர்ஸ். நான் ஜட்ஜ் பண்ணி படம் சூப்பர் ஹிட்டுன்னு ஆன டேரக்டர்லாம் இன்றைக்கி H. வினோத். ஃபஸ்ட்டு படம் மனோபாலனோட அந்த படம் ஃபஸ்ட்டு நான் தான் ஷோ பார்க்குறேன். படம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே க்யூப்பில் போய் படம் பார்த்து அப்போ வினோத் வந்திருந்தாப்புல சதுரங்க வேட்டை. ஆமாம். இன்றைக்கி டாப் டைரக்டர். நான் நினச்சா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க கூட கண்டிப்பாக அந்த அஜித் சார் படத்தில் நடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ 7-8 டேரக்டர் இன்றைக்கி இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ அதுதான் அங்கே தான் மிஸ் ஆகுது. இல்லைன்னா நம்ம உருவாக்கிக்கணும் டேரக்டராக. எது முக்கியமான ஒரு மாறுதல் வரணும்னு நினைக்கிறீங்க இங்கே சினிமாவில்? சார் சினிமாவை தான் சார் இருக்குது. அந்த நான் வந்து 1905லேருந்து இன்றைக்கி சினிமாவை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகுது. இன்றைக்கி கேமரா பார்த்திங்கன்னா சரி, இன்றைக்கி வந்து அலெக்ஸா சூப்பர் 35 அந்த கேமரா இது வரைக்கும் எல்லாமே வந்து சினிமா பேட்டர்ன் ஒன்றே தான் இருக்குது. அதுக்குள்ளே உண்டான பட்ஜெட் தான் வேரியேஷன் ஆகிட்டே போகுது. ஒரு பெரிய டைரக்டர் அவ்வளோ கோடி வச்சு படம் எடுத்திருக்காங்க, 25% கலெக்ஷன் ஆகிருக்கு, 75% போயிருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பெரிய டைரக்டரோ பெரிய ஆக்டராக இருந்தால் கூடயும் சென்சபிளாக ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் படங்கள் பண்ணாங்கன்னா அது அவங்க ஆக்டருக்கும் அட்வான்டேஜஸ், ப்ரொடியூசருக்கும் பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டோட கால் சீட் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக அவங்க பெரிய டைரக்டரே வச்சு படம் பண்ணால் கூட மாறிடுவாங்க. இன்றைக்கி பெரிய படம் பாலிவுட்டில் போன வாரம் ரிலீஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ. அப்போது சார் நம்ம பார்க்குறோம் பாலிவுட்டில் இப்படி பார்ப்பாங்க, பறக்க விட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரி கத்தி அப்படிலாம் கிடையாது. பாலையா சாரே தெலுங்கில் சென்சபிளாக ஸ்கிரிப்டு ப்ளஸ் அவரோட பேட்டர்னு ஒர்க் அவுட் ஆகுது, ஹிட் ஆகுது, பெரிய கலெக்ஷன் ஆகுது. அவன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறான், அதுக்கு மேலே நம்ம காமன் ஆடியன்ஸ் உள்ளே போயிடுறான். ஏன்னா கனெக்ட் ஆகுது, சென்சபிளாக எடுக்கிறாங்க. அன்பிலீவபிள் சீன்ஸ் இருந்தால் கூடயும் படம் வந்து சென்சபிளாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த சென்ஸில் கூட நம்ம படம் எடுக்கலைன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர் ஆக்டராக இருந்தால் கூட படம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நம்ம போயிடணும் சார். ஒரு கதை சொல்லும் போதே, ஒரு ரைட்டப் பண்ணும்போதே இந்த கதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சென்ஸை அவங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ இன்னொருத்தன் குழந்தைய தான் வளர்க்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ தானே உருவாக்கி அவர் பெற்று எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கும்போது அதோட இது ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ அவங்களுக்கே புரியலை என்ன கதையை எடுக்கணும் எப்படின்னு. பெரிய டாப் டைரக்டர்ஸ்க்கு புரியலை. ஐயோ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி குழம்பி இன்னொரு ரைட்டரை இது பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க பண்ணும்போது அந்த உண்மையான அந்த எசன்ஸ் போயிடுது. அங்கே தான் மிஸ் ஆகிறாங்க. அதில் தான் பல டேரக்டர் மிஸ் ஆகிறாங்க. என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது ஹிந்தி போகுது சார், தமிழா இது இன்னொரு படம் போயிட்டுருக்கு. தமிழில் வந்து 2 படம் ஹீரோவை கமிட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஷூட் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதம் எண்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் இந்த படம் முடித்தேன், விஜய் சேதுபதி சார் படம் முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த பிளைண்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன். 4 படம் போகுது சார் இப்போ. அதுவே கரெக்டாக இருக்குது. மலையாளத்தில் ஒன்று கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், பட் அது யானையோட நடிக்கிறவங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுதான் அதனால கொஞ்சம் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரசியலை பற்றி பொறிபறக்க பேசுனீங்க. அரசியலாக நான் புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அரசியல்னால் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரிகிறது வேறு, தெரிகிறது வேறு சார். அரசியலில் எப்படி இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம பார்த்த அரசியல் வேறு, எங்கள் அப்பா இருக்கும்போது இருந்த அரசியல் வேறு. அப்பா வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க, அதுக்கப்புறம் திமுகலையும் அப்பா நல்ல இதில் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போதுலேருந்தே நான் சொல்கிறது 95லேருந்தே எங்கள் அப்பாவோட அரசியல் இதை பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ இருக்கிற விஜய் சார் வரைக்கும் இருக்கிற அரசியல் வேறு. எனக்கு பிடிச்ச நான் அரசியலில் போய் ஈடுபட்டேன், அதை நான் போயிடக்கூடாது. அதனால் என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்து என்னோடய சினிமா லைஃப் வரைக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இல்லைனா நான் 38 படம் இல்லை 68 படம் பண்ணியிருப்பேன். 30 படம் எனக்கு அரசியல்னால் போச்சு. எனக்கு இப்போ நான் சொல்கிற சில டேரக்டருங்கெல்லாம் வந்து இதனாலே எனக்கு படம் கொடுக்காம அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அரசியல் ஏடிஎம்கே எனக்கு அங்கே இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ரொம்ப க்ளோஸ்.
க்ளோஸ்னால் அவங்க கூட பழகியிருக்கேன், அங்கிள்னு பேசியிருக்கேன். பிஜேபியில் இருக்கிறவங்களும் பிஜேபியில் தான் பயணித்தேன், 7 வருஷமாக பயணித்தேன். கமல் சார் கூட அதுக்கு முன்னாடி பயணித்தேன், அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக அவர் கூட பயணித்தேன். அதுக்கப்புறம் பிஜேபியில் இருந்த இந்த 7 வருஷம் நம்மளுக்கு ஒரு இன்னமும் சார் அரசியலை வந்து ஒரு சினிமா நடிகனை ஒரு கூத்தாடியை தான் பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி ஜெயலலிதா மேடம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி எம்ஜிஆர் சாரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் சார் வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கனெக்டடில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் வந்து நாடகம் சினிமாவில் போகும்போதும் கனெக்டடில் இருக்கார். சினிமா பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் கட்சி உறுப்பினராக இருக்கார். அவரோட ஃபேம் வந்து அழகாக யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ சினிமா பண்ணும்போது சில வரிகள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அதை அவரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவருக்குன்னு அந்த காலகட்டம் வரும்போது அவர் அரசியல் வாழ்க்கையை தொடரும்போது, கட்சியை ஆரம்பிக்கும் போது அது வந்து ஃபுல்ஃபில்லாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ அழகாக டெலிவரி ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ நம்ம சில பேரை பார்த்தா சொல்லுவோம் அவங்க நல்லவரியா அப்படின்னு, உள்ளே என்ன இருக்குது இல்லைங்கிறது செகண்டரி. ஆனால் நம்ம பார்க்கும்போதே சில பேரை சொல்லிடுறோம் ரொம்ப நல்லவரியா அப்படின்னு. ஊரே வந்து நம்பியாரை பார்க்கும்போது கெட்டவன்னு சொல்லும். ஆனால் அந்த அந்த பெண் வாழ்க்கையில் தான் தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அவரை பார்த்தீங்கன்னா கெட்டவன் போகிறாங்க. நம்பியார் சார் இதே வந்து அரசியலில் வந்திருந்தால் ஒரு பையன் ஓட்டு போட்டிருக்க உண்மைதான். அவரோட ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. பட் நம்பியார் சார் நின்று இருந்தாங்கன்னா ஓட்டே விழுந்திருக்காது. அதே எம்ஜிஆர் சார் இருக்கும்போது ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதே இம்பேக்ட் தான் இன்றைக்கி விஜய் சாருக்கும் நடக்கும். மேபி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விஜய் சாருக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன் டவுட் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே இதர கட்சிகள்லாவே அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தான் ஆலமரமராக இருக்காங்க. ஆமாம். அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1965 மோர் தென் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட அரசியல் கட்டமைப்பு 234 தொகுதி அத்தனை மாவட்டத்துலேயும் அந்த பேஸ் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். இங்கே ஒரு கலைஞர் இல்லை, ஒரு ஸ்டாலின் சார் இல்லை. குளத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்டாலின் சார் மாதிரி நம்ம ஒரு டார்கெட் பண்ணலாம். திருச்சியில் நேரு சாரை பண்ணலாம், ஏவா வேலுவை பண்ணலாம். இந்த மாதிரி 234 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஊரில் நல்லது கெட்டதுக்கு போயிருப்பாங்க, எல்லாம் கனெக்டடாக இருக்கும். ஓட்டுன்னு வரும்போது ஒரு டெலிவரி ஆகிறது வேறு சார். ஓட்டு அரசியல் வேறு, நம்ம பார்க்குற அரசியலே வேறு சார். கரெக்டாக அந்த அந்த ஒரு மாதம் காலகட்டம் அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகி விழுகுது இல்லை சார். அந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் 3 ஜென்ரேஷனாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட 15 இல்லை 20 வருஷமாக நான் அதை கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகி விழுகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க சார். மதுரையிலே ஒரு தொகுதி எடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற லோக்கல் பாடி, லோக்கல் மாவட்ட செயலாளர், லோக்கல் மினிஸ்டர், லோக்கல் எம்எல்ஏ இவங்க எல்லாமே வந்து கம்பைண்டாக இருக்காங்க. கம்பைண்டுனா இவங்களுக்குள்ள போட்டி, ஆனால் கட்சி ஒன்று. இந்த ப்ராசஸ் நான் கட்டமைப்புன்னு சொல்கிறேன்ல, இந்த ஓட்டு விழுகிற விதம் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம என்ன தான் கூவி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூடயும் அந்த 5லேருந்து 8% தான் சார் டெலிவரி ஆகும். ஆனால் அந்த கரெக்டாக அவங்களுக்குன்னு அந்த கட்சி ஓட்டுங்கிறது அது விழுந்துடும். மணி மெத்தடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க போடுறாங்க. அதை வந்து அது வந்து தப்பா அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது தப்பு இல்லை, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா மேடிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓட்டுக்கு 10,000 ரூபா ஆச்சு. 10,000 ரூபா ஏன் விடணும்? ஆமாம், எல்லா பாட்டி வாங்கி நீ கொடு வா, எனக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு ஆலமரத்துக்கு போய் விழுந்துருது. இவரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, டிவிகேயோட பெரிய ப்ளஸ்ஸு நியூ ஜென்ரேஷன். இவருக்கு இருக்கிற 2 ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் ப்ளஸ் நோட்டா ஓட்டர்ஸ், இதெல்லாம் சேர்த்து 75% ப்ளஸ் ஓட்டு விழுவும். டிவிகேக்கு வரும், பர்சன்டேஜ் வரும். பட் 26ல் அவர் ஆட்சியில் வருவாரா அமைப்பாராங்கிறது டவுட்டு. ஆனால் ஏடிஎம்கே இந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு இவர் இருப்பார், நாம் தமிழர் ஒரு 5 to 6% ஓட்டு பேங்க் எடுப்பாங்க.
இவர் ஒரு 10லேருந்து 12-13% விஜய் எடுப்பார். பெரிய அட்வான்டேஜ் என்ன அமையும் அப்படின்னா, இவங்க பிரிக்கும் போது டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ். அதுதான் இப்போ இவங்க எப்படி அலைன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் கூப்பிட்டு போன வாரம் உட்காந்து டிஸ்கஷனில் பேசும்போது இதுதான் நான் சொன்னேன். இதுதான் ப்ராக்டிக்கல் உண்மை. இதுதான் ஓவர் நைட்டில் யாருமே இதாக பண்ண முடியாது. நம்ம ஊர் அப்படி தானே சார். இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா தீவிரமாக இல்லை, இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, ஒரு டீமாக போட்டு அப்பப்போ விசாரிச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது விடாதுல்ல சார், அந்த பிளட்டு விடாது. அது ஆசை, அப்பாவோட ஆசை. நின்று ஜெயிக்கணும் ஆசை. அப்பா 3 தடவை எலெக்ஷனில் நின்றாங்க. பட் இதுதான் வரல. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அது எம்எல்ஏ நிற்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார். அங்கே ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக அங்கே ராம்நாடை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு தொகுதிங்கிற போது ராம்நாடு, திருவாரூர், பரமக்குடி, முதுகுளத்தூர் வரும். இந்த 4 தொகுதியில் நம்ம செல்லப்பிள்ளை மாதிரி நம்ம எங்கே நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய செட்டப் பண்ணி வச்சு நல்லது கெட்டது அட்டன் பண்ணுறது, கோயில் குளங்களை கட்டி கொடுக்கறது, இது பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே நம்ம அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோயில், சர்ச்சு, அது வேறு ஒரு 20-30 கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மக்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே வேறு யாராவது புதுசாக வந்தால் கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிற்கும் போது அது இவங்க ஒன்றுமே இல்லை, நம்ம சொந்த பந்தம்னு சொல்லி நம்ம போட்டுருவாங்க. ஐயா நம்ம தம்பி இருக்காப்புலப்பா அப்படின்னு. இதெல்லாம் தான் சார் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க தொகுதியில். இதெல்லாம் தான் இன்றைக்கி திருநாகரசு தொகுதியில் பார்த்தோன்னா அவரை தான் பேசுவாங்க அறந்தாங்கியில். ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஐஜேக்கில் போய் சேர்ந்தேன். இப்போ ஐஜேக்கில் சேர்ந்தேன்னா அவரோட ரவி பச்சமுத்து அவரோட ரிலேஷன்ஷிப்பு, அங்கிளோட இது, அதனால ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். போய் அகில இந்திய அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃபுல்லாக இங்கே சார் ஒரு நாளைக்கு 2-3 லட்ச ரூபா சார் எனக்கு சம்பளமாக. ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஆடே அட்டன் பண்ணால் கூட நான் 2-3 லட்ச ரூபா வாங்குவேன் ஒரு நாளைக்கு. ஸோ நம்ம இதை விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த வாழ்வாதாரம் அடிபடுது. நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த வாழ்வாதாரம் அஃபெக்ட் பண்ண முன்னா முன்னால் முழு மூச்சுக்கு அரசியலுக்கு போக முடியல. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்ல சார். அது கஷ்டமாக இருக்குது. அதுதான் இந்த கட்சி நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பிஜேபியோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். அங்கேயும் எனக்கு நல்ல க்ளோஸ் தான் சார். இன்றைக்கி நான் டெல்லி போனால் எல்லார் வீட்டுக்கு சர்வசாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். மக்கள் நீதி மையத்தினுடைய ஆதரவாளராக இருந்தபோது கமல்ஹாசன் அரசியலை பற்றி பேசியிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப பேசுவோம் சார். நான் கமல் சாருக்கு ரொம்ப பேச விட்டு வேடிக்கை வைப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே சிலதை சொன்னார், சுரேஷ் நீ கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் ரொம்ப பேசுவார். நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இனிஷியலாக நம்ம மதுரையில் பண்ணது எல்லாம் செட்டப் பண்ணது, அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணது எல்லாமே அவருக்கு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் சார் நடிகன்ல சார், நம்மளை ஒரு இடத்துல டக்குன்னு இதாகிடுச்சுன்னா நம்ம உடனே ரியாக்ட் ஆகிரும் நடிகர். போங்கடா நான் என் பொழப்பு தேடி போகிறேன்டா. இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு அரசியலாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் குனியிறது இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லைல்ல சார். குனிஞ்சு ஓகே தலைவரெல்லாம் நம்ம எந்த காலத்தில் சொல்லுவோம். இதெல்லாம் நடக்காதுல்ல. அதனாலேயே சில விஷயங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. எதுக்கு என்னை ஆர்கே சுரேஷ் எதுக்கு அரசியல் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளால் இந்த குனிய தெரியாது, இந்த தேவையில்லாத இதெல்லாம் நம்ம அவசியமே இல்லை சார். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பர்சனல் லைஃப் ரொம்ப அடிபடுது சார் அரசியல். நான் திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், உதயண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், சபரீஷ் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் தான். நான் திமுக எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இருக்கோம்ல. அப்போ அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்லாம் அப்போ இருந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம். ஆனால் பிஜேபியில் இருக்கும்போது இவங்க மனஸ்தாபம் ஆகுறாங்க, இவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க மனஸ்தாபங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு நம்மளுக்கு பர்சனல் லைஃபாக அது அஃபெக்ட் ஆகும்போது என் குடும்பம் அஃபெக்ட் ஆகுது, என் பிள்ளை குட்டிங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒய்ஃப் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு நான் நிம்மதியாக நடிச்சுட்டு போயிடுவேனே, எதுக்குறா அரசியல் அப்படின்னு தானே. சரி என்ன சார் அரசியலில் கொள்ளடிக்க போகிறோமா? கிடையாது. சினிமாக்காரன் சந்தோஷமாக இங்கே நம்ம ஒன்றும் இல்லை சார், ஒரு 50,000 ரூபா கொடுத்தா கூட நிம்மதியாக ஒரு நாளைக்கு அழகாக நடிச்சுட்டு சந்தோஷமாக, அதுக்கு மேலே என்ன செலவு வந்துட போகுது ஒரு நாளைக்கு? அங்கே போயிட்டு வெயில் கீழே ஓடி அங்கே போய் இது பண்ணி
நீ வந்து ஊழல் பண்ண இவ்வளோ தூரம் பண்ணிட்டு திருப்பி தூக்கி உள்ளே போட அது என்ன எதுக்கு தேவை அதுக்கு நாங்கள் நிம்மதியாக அங்கேயே இருந்துட்டு போயிடுவோம். இதை தான் அதனால் கொஞ்சம் இந்த பாலிடிக்ஸில் ஐஜேகே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு. அதனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறான். ஆனால் இப்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்ருக்காங்க. 2-3 பெரிய கட்சி அவங்க கூப்பிட்ருக்காங்க. வா நில்லு சீட்டு தரேன் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு சூப்பர் டைம் சார். 2026 வந்து அரசியலோட ஒரு பெரிய மாற்றம். ஒரு 2 தலைகள் இல்லை, டாப் தலைகள். அப்போது அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. உதய் சார் இருக்காங்க, விஜய் சார் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கு. சீமான் சார் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன். இந்த டைமில் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம மக்களுக்கு 2026 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நிற்க சொன்னாங்கன்னா 100% ராமநாதபுரம் நிற்பேன், இல்லைன்னா திருவாரூர் நிற்பேன். நன்றி. நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட. அந்த காலத்தில் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு நடிகனை வரைக்கும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், என்னோடய பாக்கியம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழித்து மனசில் உள்ளதெல்லாம் நம்ம மனசில் உள்ள பேசுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.